அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான கோதுமை நம்ம கடையில் வாங்கினாலும் சரி, நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிறது இது. அந்த மைதா சேர்க்காம கோதுமை இருந்துச்சுன்னா நல்லா உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமான பொருள். பிள்ளைகளுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். கோதுமை மாவு 3 கரண்டி மாவு, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 200 கிராம் தண்ணி, தேவையான தண்ணி 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். புதினா, மல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு முட்டை, வெங்காயம், ஒரு வெங்காயம், உப்பு, தேவையான உப்பு. இதை என்ன செய்யணும்னா அருமையாக டேஸ்ட்டு நல்லா மாவுமே கரைச்சி, நம்ம இட்லிக்கு மாவு எப்படி கரைக்கணுமோ அதையுமே கரைச்சி இன்ஷா அல்லாஹ் அந்த சட்னி வச்சு அருமையாக சாப்பிட்லாம். நம்ம கமாலில் போட்டிருக்கோம், சட்னிக்கு நம்ம தாளிக்கு எப்படி தாளிக்கும் சொல்லியிருக்கோம். அது நீங்கள் பின்னாடி போய் அந்த வீடியோவில் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்தபடியாக நம்ம வீட்டு எப்படி தாளித்து சட்னி எப்படி வச்சுன்னு பாருங்கள். அந்த புதினா சட்னி, புதினா கருவேப்பிலை போட்டது, கருவேப்பிலை தான் அதில் அதிகம் இருக்குது. இது கருவேப்பிலை அதிகமாக இருக்குது, அதை பாருங்கள் டேஸ்ட்டாக. புதினா, கருவேப்பிலை, தேங்காய் எல்லாம் சேர்ந்தது, புதினா மல்லி சேர்ந்தது, நல்லா டேஸ்ட்டாக பாருங்கள் சட்னி. இந்த தோசைக்கு எப்படி தொட்டுச்சுன்னா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். தோசையை போட்டிருக்கோம் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. மக்களே பாருங்கள், கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு பக்குவம். காலை நாஸ்டா குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டில் செய்கிறது ஒரு நல்ல பெனிஃபிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 தோசை கிடைக்கும், 10-12 தோசை கிடைக்கும். ஒரு 3 கரண்டி மாவு, இதான் தோசையை பார்த்துங்க. 3 கரண்டி மாவு, இதில் கரண்டியில் 3 கரண்டி, தேவையான தண்ணி உங்கள் அளவுக்கு, தோசைக்கு ஊற்றுற அளவுக்கு பார்த்துங்க. அடுத்தது புதினா, மல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு முட்டை. பாருங்கள், தோசையை விட்டு சுற்றி விட முடியாது, அப்படி லைட்டாக சுற்றி விடணும். ஆப்பச்சட்டியில் சுற்றி விட்டு இப்படி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அழகான முறையில் இருக்குது. அது இந்த பொருளை எடுத்து காமிக்கிற பாருங்கள். இது நல்ல ஆரோக்கியமான ஒரு கோதுமை மாவில் மைதா மாவு சேர்க்குறது கடையில் மைதா மாவு சேர்க்குறது என்ன செய்கிறாங்கன்னா, மைதா மாவில் தான் உங்களுக்கு பூரியும் போடுறாங்க, மைதா மாவில் புரோட்டா போடுறாங்க. ரொம்ப அதிகமான நோய்கள் அதிகமாக வரும். இது குழந்தைகளுக்கு நல்ல பொருள். இன்ஷா அல்லாஹ் உபயோகப்படுத்திங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ லைக் பண்ணுறவங்களுக்கு 120 ரூபா, அத்தர் 25 ரூபா தான் ஸ்பெஷல் ஆஃபர். நீங்கள் லைக் பண்ணிட்டு உடனே ஃபோன் பண்ணால் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பிவிடும், 25 ரூபா நீ கூகுள் பே அனுப்பி விட்றலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.